அன்பார்ந்த மாணவர்களே, இன்று நாங்கள் பை சார்ட் ஒன்றை வரைவது எவ்வாறு என பார்ப்போம். அன்று நான் கொலம் சார்ட், அதாவது சிங்கிள் கொலம் சார்ட், மல்டி கொலம் சார்ட் எவ்வாறு வரைவது என்பதை பற்றி உங்களுக்கு நான் படிப்பித்து தந்தேன். ஞாபகம் இருக்கும் என நினைக்கிறேன். சென்ற கிழமை வகுப்பிலே இதனை நான் எவ்வாறு செய்வது என்பதை பற்றி உங்களுக்கு விசாரித்தேன். இன்று நாங்கள் ஒரு பை சார்ட் எவ்வாறு வரைவது, அதனை எவ்வாறு வீச் பண்ணுவது, எவ்வாறு ப்ரெசன்டேஷன், அதாவது பெர்சன்டேஜை எவ்வாறு சுட்டி காட்டுவது என்பதை பற்றி பார்ப்போம். இப்போது நான் இங்கே கொடுத்திருக்கிறேன், பாருங்கள் மாணவர்களே. பை சார்ட் ஸ்ரீலங்கன் பாப்புலேஷன் நான் சும்மா ஒரு கணக்குக்கு போட்டிருக்கிறேன். இது உண்மையான தகவல் அல்ல. இது உங்களுக்கு ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக போட வேண்டும் என்பதற்காக போட்டிருக்கிறேன். இப்போது நான் இந்த பை சார்ட்டை அழிக்கிறேன். பை சார்ட்டை அழித்து இதில் ரைட் கிளிக் செய்து அழிக்கலாம், அல்லது கீபோர்டு கூடாகவும் அழிக்க முடியும். இப்போது அழிந்து விட்டது. அன்பார்ந்த மாணவர்களே, இங்கே கவனியுங்கள். பை சார்ட் ஒன்றை வரைய வேண்டுமாக இருந்தால் ஏதாவது ஒரு டேட்டாவையே கொடுக்க வேண்டும். நல்லா கவனிங்கள் மாணவர்களே. அதிகமான மாணவர்கள் ஆசிரியர்கள் விடுகின்ற பிழை என்னவென்றால், பை சார்ட் ஒன்றை வரைய வேண்டுமாயின் ஒன்றுக்கும் மேற்பட்ட தகவல்களை கொடுப்பது. அது பிழையானதாகும். ஆகவே எப்போதும் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள், ஒரு டேட்டாவை வைத்துத்தான் பை சார்ட் வரைய முடியும். பை சார்ட் எனும்போது வட்ட வரைவு. இப்போது நான் செலக்ட் செய்கிறேன். பாருங்கள் மாணவர்களே, இங்கே நான் 100% கண்டிருக்கிறேன். ஒவ்வொரு எத்னிக்ஸையும் ஒவ்வொரு பெர்சன்டேஜை கண்டிருக்கிறேன். இது உங்களுக்கு அவசியம் இல்லை. என்னுடைய வரைவில் இது காட்டப்படும் என்பதற்காக நான் இங்கே சுட்டி காட்டியிருக்கிறேன். நான் இங்கே செலக்ட் செய்வது சிங்கள, தமிழ்ஸ், முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியன்ஸ் அண்ட் அதர்ஸ். அவருடைய பாப்புலேஷனை மாத்திரம்தான் இங்கே நான் செலக்ட் செய்திருக்கிறேன். இப்போது நான் செல்ல வேண்டிய இடத்தை பாருங்கள் மாணவர்களே. இன்சர்ட் பை சார்ட். ஓகே, நவ் யூ கேன் செலக்ட் விச் ஒன் யூ லைக் திஸ். அதாவது உங்களுக்கு எது தேவையோ அதனை நீங்கள் செலக்ட் செய்யலாம். எனக்கு தேவை இந்த 3D. ஆகவே நான் 3Dயை செலக்ட் செய்கிறேன். பாருங்கள் மாணவர்களே. அல்லது இவ்வாறு வேண்டுமா? இது பை சார்ட். இதை நீங்கள் வைத்து பார்த்தால் ரஃப் நெட்டாக இருக்கிறது. ஆகவே நான் இதை செய்கிறேன். இங்கே பாருங்கள் மாணவர்களே, இப்போது வரைவு வந்துவிட்டது. இங்கே சிங்கள, தமிழ்ஸ், முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், அதர்ஸை சுட்டி காட்டியிருக்கிறது. இப்போது எங்களுக்கு தேவையாயின் நாங்கள் இங்கே செலக்ட் செய்யலாம். பாருங்கள் மாணவர்களே, இங்கே செலக்ட் செய்யும்போது பெர்சன்டேஜ் எல்லாம் என்ன செய்து தானாகவே ஆட்டோமேட்டிக்காக போடுகிறது. இப்போது இவ்வாறு போடுகிறது வெளியிலே. நாங்கள் இதை வைத்துக் கொள்வோம். இங்கே பாருங்கள் மாணவர்களே, இந்த பெர்சன்டேஜை நீங்கள் கூட்டி பார்த்தால் 100% காணப்படும். சில மாணவர்கள் கேட்பதுண்டு என்னிடம், வட்ட வரைவு வரையும் போது 360 பாகையை பிரித்துத்தானே தர வேண்டும் என கேட்பார்கள். அது பிழையான கருத்தாகும். 360 பாகை என்பது ஒரு வட்டத்தின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை. இது அவ்வாறல்ல. இது பை சார்ட்டை 100% கணித்து தருகின்ற ஒரு எடுத்துக்காட்டு. ஆகவே நான் இங்கே வரைந்திருக்கிறேன். உங்களுக்கு தேவையான இந்த டிசைனை நீங்கள் இன்னும் மாற்றலாம். இது ஒரு நல்ல டிசைன். ஆகவே நான் இதை செலக்ட் செய்திருக்கிறேன். இன்னும் ஒரு டிசைன் இருக்கிறது பாருங்கள். இதில் லெஜெண்ட் எல்லாம் இங்கே போடப்பட்டிருக்கிறது. பாருங்கள் மாணவர்களே, இப்போது நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால், இந்த ப்ளஸ் அடையாளத்தை செலக்ட் செய்வதன் மூலம் சார்ட் டைட்டில் தேவையா, டேட்டா லேபிள் தேவையா, லெஜெண்ட் தேவையா. லெஜெண்ட் எனும்போது இதைத்தான் லெஜெண்ட் என்று சொல்லுவோம். இப்போது நாங்கள் சார்ட் டைட்டிலை மாற்றலாம். இப்போது நீங்கள் டைப் பண்ணலாம் ஸ்ரீலங்கா அல்லது ஸ்ரீலங்கன் பாப்புலேஷன் என நீங்கள் டைப் செய்யலாம். பாப்புலேஷன் ION. ஓகே. அதே போல் இங்கே பாருங்கள் மாணவர்களே, இதை நீங்கள் உங்களுக்கு சிவப்பு கலராக மாற்ற வேண்டுமாக இருந்தால் ஹோமுக்குள்ளே போய் நீங்கள் சிவப்பு கலரை செலக்ட் செய்தால் எழுத்துக்கள் சிவப்பாக மாறும்.
இல்லாவிட்டால் உங்களுக்கு தேவையான வடிவத்திலே நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கும் முடியும். ஆனால் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புவது என்னவென்றால், இந்த வரைவினை நாங்கள் விரும்பிய நிறத்துக்கு அல்லது விரும்பிய வடிவத்தில் மாற்றுவது எவ்வாறு என்பதுதான் எங்களுடைய செயற்பாடு. ஓகே, நான் இங்கே உங்களுக்கு தெரியும், இதை நாங்கள் செலக்ட் செய்யும்போது இங்கே காட்டப்படும். இப்போது நான் லெஜெண்டை கொடுக்கிறேன். லெஜெண்ட் கொடுக்கப்படாமல் உள்ளது, ஆகவே லெஜெண்டை கொடுக்கிறேன். இப்போது முழுமையான ஒரு வரைவு வந்துள்ளது. பின்னணி நிறத்தை மாற்ற வேண்டும். ஆகவே நான் இங்கே போய் பின்னணி நிறத்தை மாற்றுகின்றேன். எது உங்களுக்கு தேவைப்படுகிறதோ, எது உங்களுக்கு அழகாக தோற்றம் அளிக்கிறதோ அதை நீங்கள் மாற்றலாம். அதே போல் இங்கே பாருங்கள் மாணவர்களே, சிங்கள 45 இந்த நிறம் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் இந்த நிறத்தை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது கவனமாக செலக்ட் செய்ய வேண்டும். செய்ததுக்கு பின்பாடு நீங்கள் என்ன செய்யலாம், நிறங்களை மாற்றலாம். நல்லா கவனிங்கள் மாணவர்களே. நான் இப்போது ஒவ்வொரு பகுதியுடைய நிறத்தை மாற்றிக்கொண்டிருக்கிறேன். இங்கே கவனிங்கள் மாணவர்களே. இதையும் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இதையும் நீங்கள் மாற்றலாம். ஓகே, இப்போது நான் தமிழ் சென்ற அந்த வரைவு துண்டை வேறுபடுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். அதாவது வெஜ் என்று சொல்வார்கள். இதை நீங்கள் இப்படி செலக்ட் செய்த பின்பு இதனை இவ்வாறு இழுத்து விட்டால் போதுமானது. இப்போது இந்த துண்டு இருக்கிறதே, வெஜ் இருக்கிறதே, இது தமிழ்ஸ் வேறுபடுத்தி காட்டப்படுகிறது. இங்கே கொடுக்கப்படுகின்ற பெர்சன்டேஜை பாருங்கள் மாணவர்களே. 5%, 7%, 10%, 24%, 45%. இந்த இவ்வளவு பெர்சன்டேஜையும் கூட்டினால் 100% வரும். அதாவது 100% வரும். இங்கே லெஜெண்ட் போட்டிருக்கிறேன் பாருங்கள் மாணவர்களே. சிங்கள தமிழ்ஸ் நான் இங்கே நிறத்தை மாற்றினேன். ஆகவே அந்த நிறம் இங்கே மாற்றப்பட்டிருக்கிறது. எனக்கு தேவை அதர்ஸை நான் வேறுபடுத்த வேண்டுமென்றால் அதர்ஸை செலக்ட் செய்துவிட்டு வேறுபடுத்தலாம். இல்லை, தேவையில்லை என்றால் அதனை இழுத்து கொண்டு பின்ன செய்யலாம், ஒட்டிக்கொள்ள முடியும். இதுவும் தேவையில்லை என்றால் ஒட்டிக்கொள்ள முடியும். இப்போது நான் முஸ்லீம்ஸை மாத்திரம் வெஜ் பண்ணுகிறேன். பாருங்கள், இவ்வாறு வெஜ் பண்ணி காட்ட முடியும். இதுதான் முழுமையான வட்ட வரைவு. அப்போது ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள், ஒரு வட்ட வரைவை வரையும் போது ஏதாவது ஒரு டேட்டாவையே நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போன்று அதனுடைய டேட்டா லேபிளை நாங்கள் பெர்சன்டேஜாக காட்டப்பட வேண்டும். பெர்சன்டேஜாக காட்டப்படும் போது தான் அது ஒரு முழுமையான வரைவாக வரும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏற்கனவே நான் படித்து தந்திருக்கிறேன். காலம் சார்ட் ஒன்றை எவ்வாறு வரைவது என்பது பற்றி சென்ற முறை கிளாஸிலே நான் தந்திருக்கிறேன். இப்போது ஒரு பை சார்ட்டை நீங்கள் எவ்வாறு வரைய வேண்டும், அந்த பை சார்ட்டுடைய லேபிள் எவ்வாறு காட்டப்பட வேண்டும். இங்கே நான் 100% கண்டிருக்கிறேன். பாருங்கள் மாணவர்களே, 100% காணும் முறை இதுதான். சில மாணவர்களுக்கு விளங்காது. 100% காண்பதிலே மிகவும் சிக்கல் படுகின்ற மாணவர்கள் அதிகம். ஆகவே நீங்கள் இதையும் ஒத்து பார்த்தால் இரண்டும் ஒன்றாகவே இருக்கும் என்பதற்காகத்தான் நான் இந்த 100% காண்கிறேன். ஆகவே அன்புள்ள மாணவர்களே, இந்த பயிற்சியை செய்து பாருங்கள், திறம்பட செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. அதே போல் அடுத்த கிளாஸிலே நாம் சந்திப்போம். முடியுமானவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு மிக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன்.